ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கேப்டன் விஜயகாந்தை பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வீடியோவில் சின்ன கவுண்டர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அன்றும் இன்றும் நடிகர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம விஜயகாந்த் ஐயா தான். அவர் எந்த ரோலில் ப்ளே பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்ன கவுண்டர் அப்படின்ற ரோலில் ப்ளே பண்ணியிருப்பார். இவரோட முன்னாள் புகைப்படம் தான் இது. அதுக்கப்புறம் இந்த புகைப்படம் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த புகைப்படம். அவர் இப்போ நம்ம கூட இல்லை, ஆனால் அவரோட நினைவுகள் நம்மளை சுற்றியே தான் இருக்குது. அடுத்ததாக சுகன்யா, இவங்க தான் கதையோட ஹீரோயினி. இவங்க தேவயானி அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. இவங்களோட பழைய புகைப்படம் இது, புதிய புகைப்படம் இந்த படம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரியே அதே ஸ்டைலோட அதே மாதிரியே இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்வி உதயகுமார், அவரோட புகைப்படம் தான் இது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சலீம் கௌசி, இவர் பெரிய வில்லன். நிறைய கேரக்டர் நிறையா மூவிஸில் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. இவர் சின்ன கவுண்டர் படத்தில் சக்கரை கவுண்டர் அப்படின்ற ரோலில் நடிச்சிருப்பார். இவரோட பழைய புகைப்படம் தான் இது. இந்த புகைப்படம் இவரோட புதிய புகைப்படம். இந்த புதிய புகைப்படத்தை பார்க்கும்போது அதே வில்லன் அதே இது அப்படியே தான், முகபாவனை எதுவும் மாறாமல் அப்படியே தான் இருக்கார். இப்போயும் கூட இவர் வில்லனாக நடித்தா நிறைய திரைப்படங்கள் ஹிட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனோரமா அவர்கள் தான் விஜயகாந்தோட அம்மா ரோலில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பழைய புகைப்படம் தான் இது. இந்த புகைப்படம் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த தற்கால புகைப்படம். இந்த படத்தை பார்க்கும்போது இவங்களும் சுகன்யாவும் சண்டை போடுவாங்க பார்த்தீங்களா, உன்னோட இடுப்பெலும்பை உடச்சி நான் மாலையாக போட்டுக்குவேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருது அப்படின்றத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் சத்யபிரியா, சுந்தரி அப்படின்ற கேரக்டரில் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பழைய புகைப்படம் தான் இது. இந்த புகைப்படம் அவங்களோட தற்போது புகைப்படம். பார்த்திங்கன்னா அப்படியே அழகும் இளமையும் மாறாமல் சின்ன பொண்ணு மாதிரியே இருக்காங்க பார்த்தீங்களா. அடுத்ததாக நம்ம செந்தில் அவர்கள் தான். செந்தில் அவர்களை பற்றி சொல்லவே வேணாம். அமாவாசை அப்படின்ற கேரக்டரில் சின்ன கவுண்டர் படத்தில் நடிச்சிருப்பார். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவரை பிடிக்காதவங்க யாருமே கிடையவே கிடையாது. அவரோட பழைய புகைப்படம் தான் இந்த புகைப்படம். இந்த புகைப்படம் இப்போ ரீசண்டாக எடுத்த புகைப்படம். இன்னுமே அவங்கெல்லாம் நகைச்சுவைக்கு வந்தாலுமே இன்னும் அவங்க நடிக்கிற படங்கள் எல்லாமே ஹிட் ஆகுங்க. ஆனால் அவங்கெல்லாம் இப்போ ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டமணி வெள்ளை அப்படின்ற கேரக்டரில் சின்ன கவுண்டர் படத்தில் நடிச்சிருப்பார். இந்த படத்தில் நம்ம செந்திலும் நம்ம கவுண்டமணியும் பண்ணுற ஜோக் தாங்கவே முடியாது. இவரோட பழைய புகைப்படம் தான் இந்த புகைப்படம். அதுக்கப்புறம் இந்த புகைப்படம் தான் அவரோட புதிய புகைப்படம். அதுக்கடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேலுவும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாருங்க. சின்ன கவுண்டரில் மக்காளி அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பார். இது இவரோட பழைய புகைப்படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அவரோட புதிய புகைப்படம். ஆனால் பார்த்திங்கன்னா செந்தில், கவுண்டமணி, வடிவேலு 3 பேருமே இதில் நடிச்சிருப்பாங்க. இவங்களோட காமெடியும் சூப்பராகவே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராசங்கரன், இவர் பழைய புகைப்படம் தான் இந்த புகைப்படம். இவரை பார்க்கும்போது ஒன்று மட்டும் ஞாபகம் வரும். எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சின்ன கவுண்டர் படம் ஆரம்பிக்கும் போது இவரை தான் காமிப்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கமலா காமேஷ், இவங்க பொன்னாத்தா அப்படின்ற கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பழைய புகைப்படம் தான் இந்த புகைப்படம். இந்த புகைப்படம் அவங்களோட புதிய புகைப்படம். அதுக்கடுத்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம
மயில்சாமி அவர்கள் வந்து நம்ம சின்ன கவுண்டரில் வந்து நிறைய வந்து காமெடிகளையும் வந்து கொடுத்துருப்பாரு. பார்த்தீங்களா, இப்போ ஒரே படத்துல எத்தனை பேருன்னு சொல்லி நம்ம செந்தில், கவுண்டமணி, வடிவேலு, மயில்சாமி எத்தனை பேர்னு பார்த்தீங்களா. இதுதாங்க பழைய படம் அப்படின்றது. புதிய படத்துக்கும் பழைய படத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மீரா வந்து வடிவு அப்படின்ற கேரக்டரை வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பழைய புகைப்படம் தான் இந்த புகைப்படம். இந்த புகைப்படம் வந்து அவங்களோட புதிய புகைப்படம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். உங்களுக்கு நம்ம சின்ன கவுண்டர் படத்தில் யாரை எந்த கேரக்டரை வந்து ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ரியல் லைஃப்பில் யார் மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு வேறு எந்த படத்தோட தலைப்பு வந்து போடலாம், அதாவது வேறு எந்த படத்தில் நடித்தார் நடிகர் நடிகைகளோட ரியல் நேம் வந்து போடலாம் அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.